கட்சி 72 இருக்கு. போறவங்க போட்டோம் சார், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதிமுக தொண்டை கட்சி வரைக்கும் இருக்கிறானா, அதிமுக தான் பலம். எங்க எடப்பாடி ஐயா இருக்காரு, அவர் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது. அதிமுக தோக்கத்து ஜெயிக்கிட்டா அதெல்லாம் சகஜம். எப்படி இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறும். போறவங்க அதான் சார் நான் சொல்றேன், போறவங்க போட்ட பதவி ஆசை பிடிச்சவும் போகத்தான் செய்வான். நாங்களாம் பதவி ஆசை பிடிக்காதவங்க. நாங்கள் இந்த கட்சியில் என்ன அனுபவிச்சிட்டோம், ஒன்றும் கிடையாது. வெறி அதிமுக வெற்றி பெறணும், அவ்வளோதான் எங்க கட்சி எங்க கொள்கை. அப்ப திமுக ஒரே ஒரு இடம் தான் வந்தது. திமுக ஒரே ஒரு இடம் தான் வந்தது, அது நிலைச்சு நிக்கலையா, மறுபடியும் ஆட்சிக்கு வரலையா? அத மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருவார், தமிழகத்தை காப்பார். தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க, புரட்சி தலைவர் 1000 கை ஏத்துனால மாணவன் கை எடப்பாடியார் கை ஓங்கிதான் நிக்கும், அது என்னைக்கே மறையாது. அதிமுக ஒரு ஆலமரம் சாய்ந்தாலும் அதனுடைய வீதிகள் நாங்க உயர்ந்து நிற்போம். எடப்பாடியார் தலைமையில் வருவோம். என்றைக்கும் நாங்க அதிமுக தான், எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். நான் 73ல இருந்து இருக்கேன் சார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இரட்டை இலை தலைவர் புரட்சி தலைவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து நாங்க இருக்கிறோம் கழகத்துக்கு. தோண்டாலும் எங்களது கண்டிப்பா எழுந்து நிற்கும். எங்களுடைய இது மக்கள் எழுச்சியோட நாங்க கண்டிப்பா நாங்க வருவோம், மீண்டும் வருவோம். எழுச்சி எவ்வளவு சோதனையை சந்தித்த கட்சி இது அதிமுக. அந்த சோதனையை சாதனையாக்குற சக்தி எடப்பாடியார் கையில இருக்கு. அதை கண்டிப்பா பண்ணுவாரு. போறாங்க அதெல்லாம் இல்ல சார், அவங்களுக்கு நேரம் சரியில்லை சார். நான் போறவங்க போட்டோம். ஆமா சார், அடிமட்ட தொண்டை கண்டிப்பா இங்க இருப்பான் சார். அம்மாவின் விசுவாசி, புரட்சி தலைவர் விசுவாசி, எடப்பாடியார் விசுவாசி கண்டிப்பா இங்க இருப்பாங்க. இரட்டை இலை எங்க வருமோ அங்க கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா எழுச்சியா வருவாங்க. நாங்க 4 இடம் பிடிச்ச நம்ம அம்மா இது இருக்கு சொல்லிய, அப்புறம் 98லயே நாங்க எழுந்து 30 இடம் பிடிச்சோம் எம்பியில. அத மாதிரி ஒரு எழுச்சி கண்டிப்பா வருங்க. மக்கள் கொடுப்பாங்க. மக்களுக்காக அதிக ஆண்டு கட்சி எங்க அதிமுக கட்சி. புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் கை கண்டிப்பா ஓங்குங்க. அவர் எடப்பாடியார் கை ஓங்கும். இப்பதான் சார் தெரியுது துரோகிகள் யாரு, நவவஞ்சகர்கள் யாருன்னு. அது எடப்பாடியாரு காட்டி கொடுத்தார். என்றும் எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். எடப்பாடியார் தான் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர். அம்மாவின் புகழ் எடப்பாடியார் அண்ணன். அது போனவும் போட்டோம் சார். அது அடுத்தவர் வருவார். எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லுவார், நாங்களும் உங்கள் இடத்தில் இருந்தேன் இந்த இடத்துக்கு வந்தேன்னு. அதே மாதிரி அவங்க போனால் இங்க இருக்கிற வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் அந்த இடத்துக்கு வருவார். அந்த இடத்துக்கு வரும்போது எடப்பாடியார் முதல்வாக வருவார்.